அண்மை செய்தி. தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கு மட்டுமே வாய்ப்பு, மிக கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. ஏமா, நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருப்பதா வானிலை ஆய்வு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து காரைக்காலுக்கு சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவிலும், கிழக்கு தென்கிழக்கு திசையில சென்னைக்கு 670 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி அடுத்த 48 மணி நேரத்தில் நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு பொறுத்தமட்டில் பெரும்பாலான இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருந்தாலும் கனமழை என்ற அளவில் மட்டுமே மழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதுவரையிலும் இந்த உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்ற நிலையில இதுவரையிலும் இதன் காரணமாக தமிழகத்துல பெருவாரியான நல்ல மழை கிடைக்கக்கூடிய சாதகமான நிலை இல்லை என்றாலும் வரும் நாட்கள்ல இதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த உருவாகக்கூடிய இந்த சிஸ்டம் என சொல்லக்கூடிய இதன் காரணமாக தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற மட்டுமே தொடரக்கூடிய நிலை இருப்பதாகவும், குறிப்பா நவம்பர் 21, 22 ஆகிய தேதிகள்ல வட தமிழக மாவட்டம், புதுச்சேரி பகுதிகளில் பெரும்பாலான மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் என்ற அளவில் மட்டுமே மழை இருக்கும் என வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருந்ததுல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருந்த நிலையில அந்த எச்சரிக்கையான தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. எனவே மழைக்கான வாய்ப்பு தற்போதைய சூழல்ல அந்த பகுதிகளுக்கு இல்லை எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நேற்றைய தினம் கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்புல நமக்கு 21ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், 22ஆம் தேதியும் நமக்கு இது போன்ற கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருந்த நிலையில மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க.